ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் லைட் சீசன் 4 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எக்ஸாமில் நம்ம ஹீரோவோட கோல் வந்துட்டு டாப்ல வரணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா டாப்ல வந்தாலும் நிறைய அட்டென்ஷன் கிடச்சிரும். ஸோ டாப் 10க்கும் கீழே இருக்கணும். அதே நேரத்தில் லாஸ்ட் 5 இருக்கக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் லைட் சீசன் 4 எபிசோட் 11. யாரோட வாட்ச்ல இருந்தோம் நிற்காம அலாரம் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் மற்ற எல்லாரையும் எழுப்பி எல்லாரும் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா கோமியா அப்படிங்கிற அந்த பையனும் இன்னொரு பையனும் மயங்கி கிடக்குறான். ஹே உன் கூட இருந்த ஷினோஹரா அவங்க அப்படின்னு சொல்லி ஈகோ கேட்குறான். அவங்க ஹைட்டான இடத்துல இருந்து விழுந்திருக்காங்க. நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அண்ட் அங்கே இருக்கிற ஃபுட் பிரிண்ட்டையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணி வைக்கிறான். இவங்களுக்கு பெருசா அடிப்படல, பட் ஆனால் டீச்சர் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஷினோஹராக்கும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவ ஸ்கூலை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷினோஹரா அப்படின்னு ஈகோ கத்தவோ ரிலாக்ஸ் ஆக்கு. ஒருவேளை அவளுக்கு சீரியஸா அடிபட்டிருந்தா அவ வாட்ச்லயும் அலாரம் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். கோமியாவோட கால் பார்த்தா உடஞ்சு திரும்பி போய் இருக்கு. கடைசி அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க, கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவோம். கினோஷிட்டா அவன் கூட இருந்தானான்னு கேட்டா ஷினோஹரா அவங்க அப்படின்னு நம்ம கேட்க ஷினோஹரா உன் கூட தானே இருந்தா அப்படின்னு ஈகோ கேட்கறான். பார்த்தா அவன் மேலதான் இருந்தா அப்படின்னு சொல்லி கோமியா சொல்றான். காலில் தான் யாரோ அடிச்சு உன்னை கீழே விழ வச்சிருக்காங்களா நானே கேட்கறா. ஆமா அப்படின்னு கோமியா சொல்றான். ஈகோ ஃபாஸ்டா மேலே ஏற ட்ரை பண்றா. இப்ப ஷினோஹராவை போய் கத்தி அவங்க தேடுறாங்க. பார்த்தா மரத்துக்கு பின்னாடியில இருந்து ஷினோஹரா பயந்துகிட்டே வெளியே வர. இவ்வளவு நேரம் உன் பேரை கத்துறது வெளியே வந்து தொலைய வேண்டியதுன்னு நம்ம கத்தவும். நான் பயத்துல இருந்த நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. கினோஷிட்டாவையோ கோமியாவையோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க. அதை பார்த்து நான் பயந்து ஓடிட்டேன். அவங்க ஃபேஸை நான் பார்க்கலன்னு சொல்றேன். கீழே நானும் சேவையோ நோட்டீஸ் பண்ணிட்டு யாரையோ ஃபாலோ பண்ணி ஃபாஸ்டா ஃபாரஸ்ட்குள்ள ஓடுறா. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் பேசுவோம் நில்ல அப்படின்னு நானும் சொல்றா. அவங்களுக்கு ரெட் ஹேர் இருக்குங்கிறத மட்டும் நோட்டீஸ் பண்றா. அவளை பாக்குறதுக்கு அப்படின்னு நானும் சேதையோ யோசிச்சுட்டா அமைதியா விட்டுருதா. என்னாச்சு நம்ம ஹீரோ கிட்ட ஒன்னும் இல்ல, ஷினோஹராக்கு என்னாச்சு அப்படின்னு நானும் கேட்கறா. யாரோ அவங்கள பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருக்காங்க, ஃபேஸை பார்க்கல அப்படிதானே டீச்சர் விசாரிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஈகோ கேட்கறான். டெஸ்ட் விட்டு அவங்கள தூக்கிடுவான் டீச்சர் சொல்றாங்க. ஷினோஹராவும் இவங்களோட குரூப் தான். கண்டினியூ பண்ணி அவ ஸ்கோர் பண்ணானா இவங்க 2 பேரும் ஸ்கூலை விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம். தனியா என்னால எதுவும் பண்ண வாய்ப்பு இல்ல, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சது அப்படின்னு அவ வருத்தப்படுறா. ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்துரு, அப்படி இருந்தா அட்லீஸ்ட் சேஃபா இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீச்சர் சொல்லவும். கோமியா ஈகோக்கு ஒன்னால முடியும் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான். ஈகோவும் போயிட்டு இதைத்தான் நீ விருப்பப்படுறியான்னு கேட்கவும் வேற என்ன சாய்ஸ் எனக்கு இருக்குன்னு கேட்கறா. உனக்கு கண்டிப்பா நான் ஸ்கூலை விட்டு போக விட மாட்டேன்னு ஈகோ சொல்லவும். உன்னால என்ன பண்ண முடியும், பிரச்சனையே உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு சொல்லவும். என்னால நான் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லுவோம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னோட குரூப் பாட்டம் 5க்கு வந்துருச்சுனான்னு கேட்கவும். அது அப்படின்னு ஈகோ யோசிக்கிறான். நீ எதையும் யோசிச்சே பேச மாட்டேன்ல திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பவும். வெயிட் பண்ணு போகாத ஷினோஹரா அப்படின்னு சொல்லவும். உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கறா. என்ன நடந்தாலும் நீ ஸ்கூலை விட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல ஈகோ சொல்லவும். என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம எப்படி அப்படின்னு ஈகோ ஃப்ரெண்ட்ஸ் சூடாவும் மற்றவங்களும் சொல்றாங்க. நம்ம ஹீரோவனோட டீச்சர் கிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எனக்காக ஒரு விஷயத்த செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். வேற ஒரு குரூப் கூட ஷினோஹராவை ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. பட் எந்த குரூப் அவளை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்டா ஷினோஹராவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்னா ஷினோஹரா நிறைய கேம்ல கலந்துக்கிட்டு பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். 5க்கு வராம இருந்தாலே கண்டிப்பா தப்பிச்சிடலாம், என்கிட்ட பிளான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டெசிக்னேட்டட் ஏரியா விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். நானும் சேவோ நம்ம ஹீரோ கூட வரதுக்கு ஒத்துக்கிறா. பார்த்தா காட்சுராகி ரியோவனை தான் இவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா அயன கொச்சி ஜாலியா டேட்டிங் பண்ணிட்டு இருக்க போல நம்ம கேட்கவும். ரியோவன் பாட்டம் 10ல எந்த குரூப் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்டா பாட்டம் 8ல தான் என் கிளாஸ்மேட்ஸ் கோமியாவும் கினஷிட்டாவும் இருக்காங்க அப்படின்னு ரியோவன் சொல்றான். அந்த 2 பேரும் எக்ஸ்பெல் ஆயிட்டா நம்ம டாப் 3க்கு வந்தாலும் பிரோஜனம் கிடையாது காட்சுராகி சொல்றான். ரியோவனுக்கு புரிஞ்சிருது. நம்ம ஹீரோவா அவனும் தனியா போய் பேசுறாங்க. நம்ம ஹீரோ ரியோவன் கிட்ட ஒரு பிளான சொல்றான். பட் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு ரியோவன் கிளாஸ்மேட்ஸையும் காப்பாத்திரலாம், எங்க கிளாஸ் ஷினோஹராவையோ காப்பாத்திரலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஈச்சினஸை பார்த்தேன்னாலும் சொல்லிரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ இறக்க குணம் கொண்டவா ஒத்துக்கிடுவா, பட் இந்த சாக்கியனாகி தான் அப்படின்னு ரியோவன் யோசிக்கிறான். இப்பதான் கோயஞ்சியை காமிக்கிறாங்க. அவனும் இவங்க போன அதே ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோ மாதிரியே கோயஞ்சியும் குரூப் ஃபார்ம் பண்ணாம தனியா தான் அந்த எக்ஸாம்ல கலந்துருக்கான். தன்னை பத்தி அவர் என்ன தனியா பெருமை பேசிட்டு தெரியுதாருன்னு நானே பாக்குறா. கண்டுக்கிடாதான் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன கோஜிப்பாய் நீ என்னதான் எதிர்க்க போற நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் கோயஞ்சி கூட 1-on-1 அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த சேலஞ்ச் கயிறு இழுக்கிற போட்டி. நம்ம கிளாஸ்ல இருக்கிற என் கூட நீ சேலஞ்ச் பண்றதுக்கு மத்த கிளாஸ் சேலஞ்ச் பண்ணா அது நம்ம கிளாஸ்க்கு பிரோஜனமா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் கோயஞ்சி நம்ம ஹீரோவை தான் ஃபைட்டு கூப்பிடுறான். சரின்னு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ நம்ம ஹீரோ வேணும்னு லைட்டா அதை இழுக்கவும் கோயஞ்சியும் அதை இழுக்க ஆரம்பிக்கிறான். நாங்க 2 பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல தான் இருக்கோம். கோயஞ்சியோட பிசிக்கல் அபிலிட்டிஸ் உண்மையிலேயே வேற லெவல்னு வேணும்னே நம்ம ஹீரோ கயிறை விட்டுருக்கோம். கோயஞ்சி அந்த இடத்துல வின் பண்ணிட்டான். எதனால விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நானே கேட்கவும். ஈவன் நான் ஃபுல்லா ட்ரை பண்ணியிருந்தாலும் நான் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஹைலாண்ட்ல இப்போ 9வது நாள் காமிக்கிறாங்க. பார்த்தா கோயஞ்சிய கோஇன்சிடென்ஸா இவங்க திரும்பவும் மீட் பண்றாங்க. இதோட ஸ்லாட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோட்ட சொல்லியிருந்தாங்க. நானசேக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ லேடிஸ் இதுல நான் கலந்துக்கிறேன் நானசே போறேன் இங்க இருக்கா. ஸோ நம்ம
நம்ம ஹீரோ போயிட்டு அவளை மீட் பண்றான். நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சாக்கினாக்கி கேக்குறா. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும். கோமியாவோ கினோஷிட்டாவோ டிராப் அவுட் ஆடுறாங்கன்னு சொல்லவும் உங்க கிளாஸ் ஷினோஹரா இன்னும் இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சாக்கினாக்கி கேக்குறா. கண்டிப்பா அவளால தனியா ஜெயிக்க முடியாது, வேற குரூப்ல ஜாயின் பண்ணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கியான்னு கேட்கவும் என்னோட பிளானுக்கு ஒத்துக்கிட்டான். அந்த 2 பேரையும் இழக்கிறதுக்கு ரியோனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லவும் கிளாஸ் ஏக்கு இதுல எந்த லாபமும் இல்லையா, அப்புறம் ஏன் நான் கவலைப்படணும் அப்படின்னு சாக்கினாக்கி கேட்கறா. நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் உனக்கு கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். கோச்சி நீ கேட்ட மாதிரியே நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அர்ஜென்சிக்காக எப்பவும் ஒரு ஷிப்போ ஒரு ஹெலிகாப்டர் வச்சிருப்போம். பட் ஆனா இந்த தடவை 2 ஷிப் இருக்கு. ஆக்டிங் சேர்மன் ஷூகிஷிரோ தான் அந்த 2வது போட்டை கேட்டு வாங்கியிருக்காரு. என்னமோ தப்பா தோணுது, சோ கேர்ஃபுல்லா ஆயன கோச்சி அப்படின்னு டீச்சர் வார்னிங் கொடுக்குறாங்க. ஓனடரா அப்படிங்கிற நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருந்த ஒரு பொண்ணு தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கா. பாய்ஸ் டீம்ல பார்த்தா கோயஞ்சி தான் வின் பண்ணியிருக்கான். இந்த மேட்ச்ல வின் பண்ணி கோயஞ்சி அதிக பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால இப்ப மொத்தத்துல இவன் தான் டாப் ரேங்கிங்ல இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போய் ரெஃப்ரெஷ் ஆனது ஓகே தான், பட் எனக்கு இன்னும் அதிக தண்ணி தாக எடுக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பாட்டம் 5ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸ்பெல் ஆவாங்க. டே 4லயே இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சதுனால சோ நம்ம ஈஸியா இருக்கலாம். அப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டோ எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த ரெஸ்ட்டை எப்போ எடுக்கிறோங்கிறதுல தான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும். பட் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் நான் அதுல கொடுப்பேன் அப்படின்னு நானும் சொல்றா. பட் நீ என்னோட எதிரி தானே, என்ன எக்ஸ்பெல் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் இருக்கு, அது இன்னும் முடியல, அதுல நீயும் இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ பண்றத பார்க்கும்போது நீ என் எதிரி இல்லைன்னு தோணுது, பட் ஆனா எனக்கு உன் இன்னும் நம்பிக்கையோ வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 6வது நாள் என்ன நடந்துச்சுன்னு. ஹைட்டான ஒரு மலை மேல ஏறி இவங்க போறாங்க. நம்ம ஹீரோ நானசேக்கு ஹெல்ப் பண்றான். நீங்க உண்மையிலே ஸ்கூலை என்ஜாய் பண்றீங்களா நானசே கேக்குறா. எந்த ஒரு கவலையும் இல்லாம நான் கிராஜுவேட் ஆகணும், அதான் எனக்கு முக்கியம் நம்ம ஹீரோ சொல்றான். சுபாக்கி நீ எதையோ பெருசா பிளான் பண்றான்னு எனக்கு தெரியுதுன்னு கேட்கவும் அயனகோஜியை ஸ்கூலை விட்டு அனுப்பி 20 மில்லியன் பாயிண்ட்ஸ் நான் அடையணும் அப்படின்னு அந்த சுபாக்கிங்கிற பொண்ணு யாமக்கி கிட்ட சொல்றான். அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை யாமக்கி, நீ கோஆபரேட் பண்ணலன்னா உனக்கு பிடிச்ச ஒருத்தங்க கவலைப்படுவாங்கன்னு சொல்லவும் கோஷிடாவா அப்படின்னு யாமக்கி கேட்கலாம். கோஷிடா மேல எதுக்கு இவ்வளவு அக்கறையா இருக்க, கண்டிப்பா அவளை பத்தி உனக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் தெரியும், எங்க கிட்ட சொல்லோட அந்த பிளான்ல கோஷிடாவும் இருக்கால, எதனால அதுங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சுபாக்கி கேக்குறா. நீ சொல்லலைன்னா கோஷிடா கிட்டே நாங்க டைரக்டா கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டவோ சரி நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு யாமக்கி ஒத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர்ல இத்தனை நாள் அமைதியான பொண்ணு மாதிரி இருந்த சுபாக்கி பார்த்தா இப்போ பயங்கர வில்லத்தனமா இருக்கிறா. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனிதான் கதையே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும் அண்ட் நிறைய விஷயங்களையும் ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.